புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வந்தடைந்திருக்கிறார். அங்கே ரோட் ஷோ நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்திருக்கிறது. இப்போ அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்குறோம். பிரதமர் மோடியுடன் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி உடன் இருக்கிறார். இந்த ரோட் ஷோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அஜந்தா சிக்னல் அந்த சந்திப்பிலிருந்து ராஜா தியேட்டருடைய சிக்னல் வரைக்கும் இந்த ரோட் ஷோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம பார்க்குறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக, அதே போல் திரு ஜோஸ் மார்டின் அவருடைய கட்சியும் அங்கம் வகிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில் அங்கே பாஜகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்ஜேகே திரு ஜோஸ் மார்டின் அவருடைய கட்சிக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 2 தொகுதிகளும், என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளையும் இம்முறை களம் காண்கிறார்கள். இந்த ரோட் ஷோவை முடிச்சுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவே சென்னை திரும்புகிறார். சென்னையில் நட்சத்திர விடுதியில் அவர் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அங்கே நாளைய தினம் முக்கிய ஆலோசனையிலையும் தமிழகத்தைச் சேர்ந்த பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளோட முக்கிய ஆலோசனையிலையும் அவர் நடத்த இருக்கிறார் அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இம்முறை ஏப்ரல் 9ஆம் தேதியே முதற்கட்டத்திலேயே தேர்தல் நடக்குது. புதுச்சேரி, கேரளா, அசாம் இந்த 3 மாநிலங்களிலுமே இந்த முறை ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 6 நாள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 7ஆம் தேதியோடு அங்கே பிரச்சாரம் அப்படிங்கிறது நிறைவு பெறும். இந்த சூழலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கிய பாஜக தலைவர்கள் எல்லாமே கடந்த சில நாட்களாகவே அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை நம்ம பார்த்தோம். திரு வானதி ஸ்ரீனிவாசன், திரு அண்ணாமலை, இது போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாருமே புதுச்சேரிக்கு சென்று அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளெல்லாம் நம்ம கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம். அந்த வகையில் இப்போ புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வருகை தந்திருக்கிறார். டெல்லியிலிருந்து சென்னை வந்த பிரதமர் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி வந்திருக்கிறார். அவருடைய இந்த ரோட் ஷோவுக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகளும் ஒரு சில இடங்களில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரோட் ஷோவுக்கான அந்த இடம் டிஸ்டன்ஸ் 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த ரோட் ஷோ துவங்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கே தொண்டர்கள், பொதுமக்கள் இப்படி ஏராளமானோர் குவிந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்மால் திரையின் வாயிலாக பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோக்காக சிறப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் செஞ்சிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் எழில் இணைகிறார், அவரிடம் பேசுவோம். எழில், இப்போ பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த ரோட் ஷோ சரியாக எத்தனை மணிக்கு துவங்க இருக்கிறது? எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் அந்த ரோட் ஷோவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, விவரிங்க. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர்களை ஆதரித்து தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோவை தொடங்கியுள்ளார். சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி வந்த அவர் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அஜந்தா சிக்னல் வந்துள்ளார். அவர் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய என்ஆர் காங்கிரஸ், பாஜக, லட்சிய ஜனநாயக கட்சி, அதிமுக ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது ரோட் ஷோவை தொடங்கியுள்ளார். பிரதமருடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இதேபோல் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிரதமர் வரும் அந்த திறந்தவெளி ஜீப்பில் பிரதமர் மோடியுடன் வருகின்றனர். சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் ஒன்று கூடி பிரதமரை ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் பிரதமர் மோடியை காண வந்துள்ள பொதுமக்களை முழுவதுமாக தீவிர பரிசோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அஜந்தா சிக்னலில் தொடங்கிய இந்த
இந்த ரோட் ஷோ ஆனது தற்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோ ஆனது நடைபெற உள்ளது. சாலையின் இருபுறமும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அஜந்தா சிக்னலில் தொடங்கி காமராஜர் சிலை வரையான இந்த ரோட் ஷோ ஆனது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடைபெற உள்ளது. தற்பொழுது பிரதமர் அவர்கள் ரோட் ஷோவில் பங்கேற்று இருபுறமும் கையை அசைத்து பொதுமக்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்து வருகிறார். இந்த ரோட் ஷோவின் காரணமாக புதுச்சேரியில் நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது பிரதமர் அவர்களின் ரோட் ஷோ ஆரவாரத்துடன் பொதுமக்கள் வரவேற்று அவருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். ரைட். இப்போ இந்த ரோட் ஷோ வந்து சரியா இப்போ அஜந்தா சிக்னல்ல துவங்கி இருக்கக்கூடியது ரோட் ஷோ இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கு, இன்னும் எத்தனை மணி நேரம் இந்த ரோட் ஷோ நடைபெறும்னு எதிர்பார்க்கலாம்? பிரதமரை பொறுத்தவரை புதுச்சேரியில் 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரை இங்கு புதுச்சேரியில் இருப்பார் என காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சற்று முன்பாக இந்த அஜந்தா சிக்னலில் இருந்து பிரதமரின் ரோட் ஷோவானது மெல்ல மெல்ல ரதம் வருவது போல் வந்து கொண்டிருக்கிறது. சாலையின் இருபுறமும் மக்கள், அதாவது கூட்டணி கட்சிகளின் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக ஆகிய கட்சிகளின் கொடிகளை அசைத்து பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துள்ளது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 700-800 மீட்டர் தொலைவிற்கு பிரதமர் வர உள்ளார். இங்கு காமராஜர் சிலை அருகே வந்தவுடன் பிரதமரின் ரோட் ஷோ ஆனது நிறைவடைய உள்ளது. பிரதமரின் ரோட் ஷோ முடிந்த பின்னர் இங்கிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக புதுச்சேரி விமான நிலையம் சென்று சரியாக ஒரு 5:45 மணி அளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் சென்னை புறப்பட்டு செல்லதாகவும் காவல்துறை சார்பில் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.